ராபர்ட் ராட்ரிக்ஸ் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து நடிச்சு அந்த படத்தை வந்து எழுதியிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் மால்கோவிச் அப்படின்றவர் தான் வந்து இதுல வந்து ஹீரோவாவும் நடிச்சு இந்த படத்துக்கான வேலைகளையும் அந்த டீம்ல பார்த்தாரு அப்படின்றது சொல்லப்படுது. படம்லாம் ரெடி. படத்துக்கான 3 ட்ரெய்லரையும் வந்து வெளியிட்டுட்டாங்க. என்னென்ன ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர், ஃபியூச்சர், அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரெய்லர் என்னெல்லாம் படம் எடுத்தாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 3 ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே வரும் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லியே படத்தோட ட்ரெய்லரையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வர டைலாக் எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, இந்த கான்செப்ட் ஏன் இவங்க எடுத்தாங்க? அது என்னப்பா எடுத்திருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணி, அது 100 வருஷத்துக்கு அப்புறமா தானா எப்படி அது வந்து செட் ஆகும்? நம்மளே சொல்லுவோம் இல்லையா, நாளாச்சுப்பா இதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகுமா, ஆடியன்ஸ் வந்து இது ஏற்றுப்பாங்களான்ற அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா நமக்கு நிறைய படங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி இதை பார்க்கும்போது முதல்ல இந்த படத்தில் என்ன கான்செப்ட் பேசியிருக்காங்க அப்படின்றது பார்த்துலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா